ஆசீர்வதிப்பார். ஒரே வசனத்தை மட்டும் நான் வாசித்து கடந்து செல்ல, ஏன் இப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பு கூட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம். 6 நீதிமொழிகள் 6 அதிகாரம், நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 6 அதிகாரம் 23. கட்டளையே விளக்கி வேதமே வெளிச்சம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்றது? கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம். கடைசியில் சொல்லுது போதக சிற்றையே ஜீவ வழி. கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுங்க. என்ன வழி? என்ன வழி? ஜீவ வழி. இந்த 3 நாள் சிச்சிக்கிற செய்திகள் வருகிறதுன்னா நானா சிச்சிக்கல, வேத வசனத்தின்படி சிச்சிக்கிறோம், வேத ஆதாரத்தின்படி சிச்சிக்கிறோம். அப்படி சிச்சிக்கப்படுகிறதுனாலே நாம் எங்கே போகிறோம்? ஜீவ வழினா எது? சிவலோகம். சிவலோகம்னா எது? பரலோகம். அதை தான் சாலமோன் ஞானி சொல்கிறாரு, ஜீவ வழின்னு சொல்கிறார். அந்த ஜீவ வழி யார்? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஜீவ வழி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் தேவனிடத்தில் வரான். அல்லேலூயா. ஆகவே இந்த 3 நாள் சுத்திகரிப்பின் கூட்டத்தில் நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். ஆகவே எதற்காக என்று சொன்னால் போதக சிற்றை தான் ஜீவ வழி. அப்படின்னா என்றைக்கும் அழியாத ஒரு வாழ்வை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். என்றைக்கும் அழியாத ஒரு வாழ்வு. ஆமென். சரி, கடைசி குறிப்புக்காக கடைசி பகுதியிலே நாம் வந்திருக்கிறோம். நேரம் ஓடிட்டே இருக்கு. சங்கீதங்களின் புத்தகம் 51வது சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அதற்கு முன்பதாக இந்த 3 நாட்கள், கடந்த 2 நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் பல காரியங்களை தியானித்திருக்கிறோம். முதல் காரியத்தை என்னென்னா, தேவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டுமானால் ஒரு சுத்திகரிப்பு அவசியம். முதலாவது, அதை நீங்கள் வராதவங்க கேட்கணுன்னா திங்கட்கிழமைலேருந்து நாங்கள் யூடியூப்பில் ஒவ்வொரு நாள் அப்லோட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 2வது, சுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் ஏன் சுத்திகரிப்பு வேண்டும்? வேதத்தில் இதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்ற அந்த ஒரு கேள்வியோடு கூட நாம் பார்த்தோம். 3வதாக, குடும்பம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தலைப்பின் கீழே நாம் பார்த்தோம். 4வதாக, மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாய் இருப்பதற்கு சுத்திகரிப்பு அவசியம் என்று பார்த்தோம். 5வதாக, காலை ஆராதனையில் இதுக்கு நான் எழுதி வைப்பீங்க தலைப்பு, முட்டுகிற ஆடாய் இல்லாதபடி கட்டி போடுகிற ஆடாய் இருக்க போகிறோம். ஆமாம் தானே? அல்லேலூயா. காலை நிறைய பேசணும்னு நினச்சேன். நீங்கள் ரொம்ப சொங்கி போயிட்டீங்களா? சரி, அதனால் கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுருக்கோம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்போ முட்டுகிற ஆடாய் இல்லாதபடிக்கு நாம் மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு ஆடாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு முக்கியமான ஒரு
தலைப்பு கீழ் நாம் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஈஸியானது தான். நம்ம அடிக்கடிக்கு ஜபத்தில் சொல்லுவோம், எல்லா காரியங்களும் பண்ணோம். இந்த 51ஆவது சங்கீதம் என்று சொன்னாலே அதுக்கு ஒரு தலைப்பு வச்சுருக்காங்க, பரிசுத்தவான்கள். என்ன தலைப்பு? பாவ அறிக்கையின் சங்கீதம். இந்த தாவீது அரசனுடைய மனம் நொந்து மனம் விட்டு அறிக்கையிடுகிற வார்த்தைகள் அதிகமாக இருக்கும் இந்த அதிகாரத்தில், இந்த சங்கீதத்தில். அதில் ஒரு வசனம் மட்டும் இன்றைக்கு நான் எடுத்துக்கொள்கிறேன். 51ஆம் அதிகாரம், 51ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். அல்லேலூயா. இப்போவே உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிட்ருக்கோம். இருந்தாலும் நம்ம எப்பவுமே 2 முறை சொல்லி தான் பழக்கம்ல, அதனால இன்னொரு முறை நான் சொல்கிறேன். ஆமென். ஜெகன்மோகன் சொன்னார் போன முறை மறுரூப முகாமில், நம்மளுடைய பழக்கம் எப்படி 2 முறை சொல்லி தான் பழக்கம். நான் சாப்பாடு சாப்பிட்டியா, தண்ணி கிண்ணி குடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பஸ்ஸு வந்துச்சா, ஆஃபீஸுக்கு போயிட்டு ஏந்தியா அப்படின்வாங்க. ஸோ அது மாதிரி இன்னொரு முறை சொன்னால் இதனுடைய வசனத்தினுடைய ஆள் உங்களுக்கு நல்லா புரியும். அல்லேலூயா. அதனால் வாசிக்கிறேன், கவனிங்க. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இன்றைக்கு தலைப்பு என்னன்னா, நியாய தீர்ப்புக்கு பங்கு பெறாமல் இருப்பதற்கு. அல்லேலூயா. இப்போ நாம் நியாய தீர்ப்புக்கு பங்கு பெறாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு சுத்திகரிப்பு அவசியம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போ நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு. வேதம் அதை அழுத்தம் திருத்தமாய் சொல்லுகிறது. இந்த உலகத்தை ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறார். இன்றைக்கு அநேக பேர் சொல்லுகிறாங்க, என்னப்பா சார், நாங்கள் நாள் பூரா கஷ்டப்படுறோம், நாள் பூரா கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு பாடுபட்டு வேலை செஞ்சுட்டு வரோம், ஒரு நாளாவது எனக்கு ஆறுதலான வார்த்தை கிடைக்காதான்னு ஏங்கிட்டு வரோம். நீங்கள் பயமுறுத்துறீங்களே, இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்கிறீங்களேன்னு நிறைய பேர் பேசுகிறார்கள். நம்ம சபையில் இல்லை, எல்லா இடத்திலையும் பேசுகிறார். கவனிங்க. அதற்கு ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன் பாருங்களேன். யோவானுக்கு எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. யோவானுக்கு எழுதின நற்செய்தி நூல் 16:8 7 போடுப்பான், 7 போட்டுருங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். யார் சொல்கிறது? இயேசு சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். உயிரோடு இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மரிக்க போகிறாரு. அதற்கு முன்பதாக தன்னுடைய சீஷர்கிட்ட சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏனென்றால் நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வாரான். அப்போ தேற்றரவாளன் என்றால் அர்த்தம் என்ன? தேற்றரவாளன் என்று சொன்னால் உங்களை தேற்றுகிறவர், உங்களுடைய இருதயத்தை ஆற்றுகிறவர், உங்களுக்கு ஏற்ற விதத்தில் பேசுகிறவர். இன்னும் ஒரு விதத்தில் சொல்லணும்னா
அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அவர் வாரார். வேதம் சொல்றது, நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினது ஒரு கிறிஸ்மஸ். அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் போய் உயிர்த்தெழுந்து போய் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினது. இது ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய காலம். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாராம்? 8வது வசனத்திலிருந்து, அவர் தேற்றரவாளன் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. எதை கண்டித்து உணர்த்துவாராம்? உலகம், பூமி. அப்போ பூமி என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன? வித்தியாசம் இருக்குல்ல. பூமி என்றால் என்ன, உலகம். இப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது உலகம். அப்போ உலகம் என்று சொன்னால் என்னன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிருஷ்டிகளை குறிக்கிறது. நல்லா கவனிக்கணும். பூமி என்றது குளோப். ஆனால் உலகம் என்பது என்னன்னா, அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவைகளை உலகத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதிலே ஒன்று தான் நாம் மனிதர்கள். அதில் ஒரு நம் மனிதர்கள். ஆகவே நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் என்ன செய்வாராம்? நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். கண்டித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தக்கூடிய ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சுத்தமாக கேட்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். அப்படியானால் நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு. இந்த தாவீது அரசன் அதற்காக தான் பயந்து போய் பாவம் செய்துட்டார். அவர் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்து விட்டபடியினாலே அவருக்குள்ளே ஒரு பயம் இருக்கிறது. என்ன பயம்? என் ஆண்டவர் நியாய தீர்ப்பில் இதை கேட்பாரே, நான் நியாய தீர்ப்பில் போய் நிற்பேனே. அப்போ நியாய தீர்ப்பிலே நான் போய் நிற்கும் பொழுது
நான் என்ன செய்வது என்று சொல்லி அவர் உடனே அவர் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுகிறார். அதுதான் இங்கே அழகாக சொல்கிறது 51:4, நீர் நியாயம் தீர்க்கும் பொழுது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். நாம் ஏன் இந்த 3 நாட்கள் நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, தேவனுக்கு விரோதமான செய்த காரியங்களை நாம் அறிக்கையிடுகிறோம் என்று சொன்னால், நாம் அறிக்கையிடுகிறதினாலே நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்வோம். கையில் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அப்படி அறிக்கையிடாவிட்டால் நம்மை ஒரு நாள் வரும், என் ஆண்டவராகிய இயேசு வானத் மீதிலே வருவார், நியாய தீர்ப்பு நாள் ஒன்று உண்டு, அந்த நியாய தீர்ப்பிலே நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். அல்லேலூயா. ஆகவே தான் இந்த தாவீதரசன் சொல்லுகிறார், தேவரீர் ஒருவர், அவர் செய்தது பாவம், அவர் செய்தது தனிப்பட்ட ஒரு பாவம். ஆனால் அதை எதற்காக எப்படி சொல்லுகிறார் பாருங்க, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன். அப்போ நாம் செய்யக்கூடிய தவறுகள், நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான பாவங்கள் எதுவாக இருந்தாலும் யாருக்கு? மற்றவர்களுக்கு அல்ல. நான் மற்றவர்களுக்கு, அதாவது பெற்றோர்களுக்கு, பிள்ளைகளுக்கு, அவர்களுக்கு நான் பாவம் செய்யவில்லை. நாம் செய்வது என்ன? நாம் தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் பாவம் செய்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த தாவீதரசன் சொல்லுகிறார், உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன், அறிக்கையிடுகிறார். முழுவதுமாய் தன்னுடைய மனம் திறந்து உள்ளதை உள்ளதென்று அவர் சொல்லுகிறார். அவர் செய்ததை அப்படியே தேவ சமூகத்தில் வந்து சொல்லுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் நாம் அதை அறிக்கையிடுகிறோம், ஏன் நாம் அதை சொல்லுகிறோம் என்று சொன்னால், அதுக்கு தான் இந்த தாவீதரசன் கீழே சொல்லுகிறார், நீர் நியாயம் தீர்க்கும் பொழுது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை நான் அறிக்கையிடுகிறேன். நான் சுத்திகரிக்கப்படுகிறேன், உம்முடைய ரத்தத்தினால் என்னை சுத்திகரியும், உம்முடைய ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும் என்று சொல்லி அவர் மிகவும் மனம் கசந்து, மனம் உடைந்து அழுகிறதை நாம் இந்த 51ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. 17வது ஸ்தோத்திரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைமரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். 11வது வசனம் சொல்லுகிறது, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று சொல்லி அந்த மனிதன் கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. கதறுகிறார், ஐயோ ஆண்டவரே, நீர் எனக்குள் இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியை நீர் எடுத்துக்கொள்ளக்கூடாது, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா அவருடைய சமூகத்தை விட்டு நாம் தள்ளினோமானால் நமக்கு நித்திய ஆக்கினை தான் வரும். நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நித்திய ஜீவன் என்றால் என்ன? என்றென்றைக்கு மடியாத ஒரு வாழ்க்கை, பேருடைய ஒரு வாழ்க்கை, நிலையான நிரந்தரமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்வை நாம் இழந்து விடுவோம். ஆகவே வந்திருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, நாம் செய்கிற எல்லா தப்பிதங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கையிடுவதற்காக இன்றைக்கு 3 நாட்கள் நம்முடைய சபையில் நாம் வந்திருக்கிறோம். எதற்காகனா, நாம் நியாய தீர்ப்பில் நிற்கக்கூடாது, நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. வேதம் சொல்லுகிற 96ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். 96ஆம் சங்கீதத்தில் கடைசி வசனம் என்று நினைக்கிறான். கடைசி வசனம் 96 கடைசி வசனம் சொல்லுகிறது, அவர் வருகிறார். 13வது வசனம், அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். என் ஆண்டவராக இயேசு சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் நிறைவேறி கொண்டு வருகிறது இந்த காலத்தில். இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருப்பது கடைசி நாட்கள். அவர் சொன்ன அத்தனை அடையாளங்களும் இன்றைக்கு இந்த உலகத்திலே, தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆமேன். ராஜ்யத்திற்கு ராஜ்யம் விரோதமாக எழும்பும், பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும், கொள்ளை நோய்கள் உண்டாகும், ஜனத்துக்கு ஜனம் விரோதமாக எழும்பும், எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல என் ஆண்டவர் சொல்லுகிறார்,
சங்கீதத்திலே அவர் வருகிறார். யார்? இயேசு வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவர் இடத்திலே பட்சபாதம் இல்லை. சரியாய் நியாயம் தீர்ப்பார். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக்கொள்ள நாம் இன்றைக்கு தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, இதில் நான் ஒரு சில காரியங்களை சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். இதே தான் யோபுவும் சொல்லுகிறார். யோபு 19:29 நாம் வாசிக்கிறோம். யோபு 19:29 வசனம், என் எலும்புகள் என் தோளோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது, என் பற்களை மூட. 19:29 முதல்ல போடுங்க. பட்டயத்துக்கு பயப்படுங்கள், நியாய தீர்ப்பு உண்டு என்கிறதை நீங்கள் அறியும்படிக்கு என்று சொல்லப்படுகிறார். அப்போ நியாய தீர்ப்பு ஒன்று நிச்சயமாய் உண்டு. ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ள வகை பார்ப்போம். அந்த வகையை தான் நான் கடைசியில் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு யாரெல்லாம் நியாய தீர்ப்புக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை 3 காரியங்களை மட்டும் நான் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் ரொம்ப தெளிவாக நாம் படித்த சம்பவம் தான். ஆகவே உங்களுக்கு எல்லாம் தெரிந்த வசனம்தான். ஆனால் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இப்போ யாரெல்லாம் இந்த நியாய தீர்ப்புக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறார்கள், 3 காரியங்கள் மட்டும் நான் சொன்னேன். நிறைய இருக்குது, 3 காரியங்கள் மட்டும். நேரம் இருக்கிறதை கருதி நான் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். 3 காரியங்கள். அதுக்கப்புறமா ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்கிறேன். நியாய தீர்ப்புக்கு எப்படி தப்பித்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு வழியை நான் சொல்லி கொடுத்துட்றேன். எது ஆசை? எது ஆசை? தப்பித்துக்கொள்ள தான் ஆசை. ஆமேன். ஆமாம், அதுக்காக தான் வரும். 52 வாரம் தொடர்ந்து வரும் சபைக்கு. இல்லை, தொடர்ந்து வரவங்களாம் ஒரு எல்லையை சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணு முடிக்கிறேன். அல்லேலூயா. சரி, 3 பேர் நிச்சயமாக இந்த நியாய தீர்ப்புக்கு ஆளாவார்கள். 3 பேர். அது மட்டும் நான் சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். மத்தேயு 5:22 வசனம். மத்தேயு 5:22 5:22 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யார் சொல்கிறார்? இயேசுநாதர் சொல்கிறார். இயேசு அப்பா சொல்கிறார். நல்லா கவனிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். அல்லேலூயா. தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். இது ரொம்ப மோசம். மூடனே என்று சொல்லுகிறவன் ஸ்ட்ரைட்டாக இருப்பான். அப்படின்னா என்ன? எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக ஏறி நரகத்துக்கு போவான். என்ன அது நான் சொல்லலைங்க, இயேசுநாதர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். மூடனே அப்படின்னா, மூடனே அப்படின்னு அர்த்தம் என்ன? முட்டாளே என்று சொல்லுகிறவன், சொல்லுகிறவர்கள் எரிநரகத்திற்கு ஏதுவாக இருப்பார்கள். அப்போ நீங்கள் கேட்கலாம், எப்படி தான் சொல்கிறது? அப்போ எப்படி தான் சொல்கிறது? முட்டாள். நான் நிறைய திட்டிக்கிறேன், எங்கள் பசங்களே திட்டிக்கிறேன். நாங்கள் என்ன பண்ணுறது? அப்போ ஐயோ நாங்கள் எரிநரகமா? இன்றைக்கி ஒப்புரவு ஆகிடுங்க. அது எப்படி சொல்லணுன்ற அந்த டாக்டிக்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். அல்லேலூயா. இனிமேல் முட்டாளின்னு டைரக்டர் திட்டாதீங்க. ஏன்டா முட்டாளை போல் நடக்கிற?
புரிந்தவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஏன்னா அந்த வார்த்தை சொல்லி சொல்லி பழக்கமாயிடுது இல்லை, அது திட்டாம அப்புறமா இந்த இதை கேட்டால் பயமும் இருக்கும். அதனால் முட்டாளேன்னு சொல்லாமல் முட்டாள் போல் நடக்காதரா. நிறைய பேர் சொல்லுவாங்க லூஸு அப்படின்வாங்க. பார்த்தீங்களா? லூஸு லூஸ் மாதிரி பேசாதுங்க. இதெல்லாம் ஆகுறது இல்லைம்மா, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இதெல்லாம் ஆகிறது இல்லை. ஒரு கிறிஸ்தவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது. அல்லேலூயா. கவனிங்க. அப்போது யார் நியாய தீர்ப்புக்கு பங்குள்ளவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், தன்னுடைய சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன். காரணமே இருக்காது, எந்த விதமான நியாயமும் இருக்காது, ஆனால் அவர்கள் கோபித்துக் கொள்வார்கள், அவர்கள் அந்த மூர்க்க வெறி பிடித்து இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நியாய தீர்ப்பு நிச்சயமாய் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஜாக்கிரதையாக இருக்கணும். சகோதரன் என்று சொன்னால் கூட பிறந்த சகோதரர்கள் மட்டுமல்ல, தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அத்தனை பேர்களும். சகோதரன் என்று சொன்னால் சகோதரியும் சேர்த்து நான் சொல்லுகிறேன். ஆமென். யாரையுமே நாம் காரணமில்லாமல் நியாயமில்லாமல் கோபித்து கொண்டு எந்த விதத்திலேயும் அப்படிப்பட்டவர்களை நாம் ஏளனமாக கேவலமாக நாம் நினைத்து கொண்டிருப்போமானால் கண்டிப்பாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுவது, நாம் நிச்சயமாய் ஆண்டவருக்கு முன்பதாக நியாயாசனத்திற்கு முன்பதாக நிற்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கண்டிப்பாக நிற்கணும், கண்டிப்பாக நிற்கணும். ரெண்டாவது சுருக்கமாக தான், ரொம்ப ரொம்ப பேசல, சுருக்கமாக தான் நான் சொல்லிட்டு போப்பேன். ரெண்டாவது, அதே மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். 36. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ யாரெல்லாம் இந்த நியாய தீர்ப்புக்கு பங்குள்ளவர்களாய் மாறுகிறார்கள் என்று சொன்னால், தன்னுடைய சகோதரன், அதாவது ஆண்டு சொல்கிறார் இல்லை, அவங்க அப்பா அம்மா அவர் வந்து கேட்குற தேவாலயத்துக்கு இருக்கும்போது வந்து கூப்பிடுறாங்க. அப்போ அவர் சொல்லுவார், ஆண்டு சொல்லுவார், எனக்கு தாய் யார், என் சகோதரன் யார், நீங்கள் தான். அல்லேலூயா. ஆகவே நாம் எல்லாருமே சகோதரர்கள், நாம் எல்லாருமே சகோதரிகள். இப்போ சொல்கிறார் பற்றியா ஒருத்தர், ஒரு ஆள் சொல்கிறாரு, சீமான் அண்ணன் சொல்கிறார் பற்றியா, என் தம்பி, என் அண்ணன், என் அக்கா, என் மாமன், என் பாட்டன், என் பூட்டன் சொல்கிறாரா இல்லையா? உலகத்தான் சொல்கிறாங்க, ஆனால் ஆவிக்குரியவன் சொல்ல முடியலையே. உலகத்தான் நான் அவர் பேசுகிற நான் கேட்பேன், மரியாதை இல்லாமல் பேசுகிறார், அது வேறு விஷயம். ஆனால் அவர் பேசுகிறாரு. அவர் யார்? திருமாவளவன், அவர் எங்கள் அண்ணன். இவர் யார்? விஜய் யார்? என் தம்பி. அவர் எல்லாருமே அப்படி தாங்க சொல்கிறாரு. அவர் யார்? என் பாட்டன். அண்ணாதுரை யார்? என் பாட்டன். பேசுகிறதா இல்லையா? எங்க உலகத்தான் ரட்சிக்கப்படாதவன் அந்த மனிதனே அப்படி மரியாதையோடு சொல்லும் பொழுது, அந்த உறவு வைத்து பேசும் பொழுது, உங்களுக்கு எனக்கு என்னங்க பேசுறதுக்கு அவ்வளோ கஷ்டம். அல்லேலூயா. அவ்வளவு பாதை, அவ்வளவு பாதை. நல்லா கவனிச்சிங்க. நீங்கள் சகோதரனை எந்த விதத்திலேயும் காரணமே இல்லாமல் நீங்கள் ஒருவேளை இதுவரைக்கும் கோபித்து கொண்டிருப்பீர்களேயானால், இன்றைக்கு இந்த ராத்திரியே நீங்கள் ஒப்புரவாகுங்கள்.
அதுதான் ஆண்டு சொல்கிறார். அதே அதிகாரத்தை பாடம் சொல்லும்பொழுது, நீ காணிக்கை செலுத்த வரும்போது, முன்பு நீ காணிக்கை செலுத்த வரும்போது அந்த காணிக்கை அப்படியே பலிபீடத்தில் வச்சுட்டு முன்பு போய் நீ ஒப்புரவாகி விட்டு அதன் பிற்பாடு அந்த காணிக்கை செலுத்து. அப்போ தான் என் ஆண்டவர் அந்த காணிக்கையை அங்கீகரிப்பார். இல்லைன்னா அந்த காணிக்கை அங்கீகரிக்கவே மாட்டார். விரோதத்தோடு, பகையோடு, மாம்சத்தோடு, அதே ஒரு கெட்ட சிந்தனையோடு நீங்கள் என்னத்தான் 1000 ரூபாய் போட்டால் கூட அதை ஆண்டவர் அங்கீகரிக்கவே மாட்டார். ஆமாங்க, நிறைய அங்கீகரிக்கப்படாத நோட்டெல்லாம் உள்ளகுது, சுற்றி வச்சுக்கிறேன். எல்லாம் அழுக்கும், அப்படியே ரொம்ப கந்தலும் கோணலும் மானலும் எல்லாம் இருக்குது. என்ன பண்ணுறது? ஆண்டவரே அவங்களோட நிலைமையை மாற்றுங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுகிறேன். அதெல்லாம் ரப்பர் பேண்ட் போட்டு சுற்றி வச்சுன்னுக்கிறேன். ஒரு 50 ரூபா நோட்டு கிழிஞ்சு போச்சு, அதுவும் அதில் போட்டு வச்சுக்கிறாங்க. ஆமே, நல்லா கவனிங்க. நீங்கள் ஒரு சகோதரனோடு ஒப்புரவாகலைன்னா நீங்கள் காணிக்கை செலுத்தாதீங்க. அந்த காணிக்கை கர்த்தர் இருப்பார். தசமாங்க கூட செலுத்தாதீங்க. நீங்கள் தசமாங்க கொடுக்கலன்னா ஆண்டவர் எனக்கு எப்படியாவது யாரை மூலமாக அது கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா. என் வாலி பசங்கள்லாம் இப்போ சம்பாதிக்கிறாங்க. உங்கள் தைரியத்தில் தான் பேச. அல்லேலூயா. நீங்கள் எங்கேயும் போக மாட்டீங்க. ஆமே, நீங்களாம் போயிட்டீங்க வெளியே வீட்டுக்கு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் நீங்கள் நம்ம அப்படியே படித்து கடந்து போயிடும். அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி படித்து பார்ப்போமானால் உண்மையாகவே ஒரு மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா. ரெண்டாவதாக, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் குறித்து நியாய தீர்ப்பு நாட்டிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வீணான வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள். அப்போ வீணான வார்த்தைனா எதை குறிக்கிறது என்று சொன்னால், தீமோத்தேயுவில் அழகாக அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிற தீமோத்தேயு 1 தீமோத்தேயு ஸ்தோத்திரம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 தீமோத்தேயு 4:7, சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. வீணான வார்த்தைகள் அப்படின்னா சும்மா ஒன்றுமே இருக்காது, ஆனால் உட்காந்து பேசினுப்பாங்க. கிழட்டு பேச்சு, கிழக்கு, அதான் சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாயிருக்க. ஒரு நல்லா கவனிங்க. நீங்கள் வேணா பாருங்களேன், கவனிங்கம்மா, நல்லா கவனிங்க. நீங்கள் வேணா பாருங்களேன், நாயை பார்த்து பாருங்கள், கொஞ்சம் நோட்டம் விட்டு பாருங்கள். பயங்கர பிஸியாக இருக்கும் அது எப்பவுமே. எங்கேயாவது ஒரு நிமிஷம் தங்குதான் நாய், அப்படி ஓடும், அப்படி வரும், இப்படி வரும், இங்கே போ. நான் கூட உட்காந்து பைப் பேச அது ஒருத்தையே பார்த்துட்டு போனேன் நான். அப்படி போவோம், இப்படி போவோம், வரும் ஒரு இடத்துல உட்காந்து தூங்கலையான்னு கூட தெரியல. அல்லேலூயா. கவனிங்க. அப்போ வீணான வார்த்தைகள் என்பது ஒன்றுமே இல்லாமல் அப்படியே அலப்பிக்கொண்டே இருப்பாங்க. ஒரு சாராம்சம் இருக்காது, ஒரு செய்தி இருக்காது, அதில் எந்த விதமான கருத்தும் இருக்காது. ஒருவனை பக்தி விருத்தி உண்டாக்குமா ஆக்காது. ஒருவன் விசுவாசத்தில் வளருவானா வளர மாட்டான். ஒருவன் பரிசுத்தத்தில் வளருவானா வளர மாட்டான். ஆனால் பேச்சு இருக்கும். அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் நிச்சயமாக நியாய தீர்ப்பு நாட்களிலே கணக்கு ஒப்பிக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதே 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 2:16.
சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு என்று ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறார். அப்போ தேவையில்லாம நேரத்தையும் செலவு செய்து தன்னுடைய வருமானத்தையும் குறைத்து கொண்டு இதனாலே வீணான வார்த்தைகளை பேசுகிறதினாலே நமக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அதனால என்ன நமக்கு கிடைக்குதா, நாம் கண்டிப்பாக நியாயாசனத்தை, வெள்ளை சிங்காசன நியாயாசனத்தை வந்து நிற்போம். அப்போ நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்களே, இந்த கல்லுகளும் சாட்சியிடும். இவர்கள் இந்த இடத்துல ஆமாம் நான் இருந்தேன், நான் பக்கத்தில் இருந்தேன், நான் கேட்டேன், இவர்கள் வீணான வார்த்தைகளை பேசினார்கள், அதில் பக்தி விருத்திக்கு ஏதுவான ஒரு வார்த்தையும் இல்லை என்று சொல்லி இந்த கற்களே பதில் சொல்லும், சாட்சியிடும். ஜாக்கிரதையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. வீண் பேச்சுகளுக்கும் கிழவி பேச்சுகளுக்கும் நாம் ஆளாகக்கூடாது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வீணான பேச்சுன்னா அது எதை குறிப்பிடுகிறது என்று சொன்னால், புறங்கூறுதல், கோல் சொல்லுதல், இப்படிப்பட்ட வார்த்தைகளை அது குறிப்பிடுகிறதா இருக்கிறது. ஆகவே நல்லா கவனிங்க, இப்படிப்பட்ட வார்த்தைகளை இதுவரைக்கும் ஒருவேளை பேசி இருப்போமானால் இனிமேல் நாம் பக்தி விருத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை மாத்திரமே பேசுவோம். இதை தான் உதாரணமாக பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரன் சொல்கிறார். 41ஆம் சங்கீதம் 6வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 41:6 சங்கீதங்களின் புத்தகம். ஒருவன் என்னை பார்க்க வந்தால், கவனிங்களேன், அவர் வியாதியாக இருக்கார் அல்லது மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கார் அப்படின்னா, ஒரு மனிதனை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவில் போய் அதை தூற்றுகிறான். இதுதான் வீணான சம்பாஷணைகள், வீணான வார்த்தைகள். ஒரு கதையை எடுத்துக்கொண்டு இன்னொரு வீடுகளுக்கு சென்று அந்த நபரை குறித்தோ அல்லது அந்த காரியங்களை குறித்தோ ஓயாமல் பேசிக் கொண்டிருக்கிறதினாலே நீ கண்டிப்பா நியாய தீர்ப்புக்கு உள்ளாவாய். அல்லேலூயா. சத்தம் வராதே, புஷ்பானம் மாறிடுமே. வலிக்குதா? அல்லேலூயா. வலிச்சாலும் பரவாயில்ல, இதை விட ரொம்ப மோசம் ஏறி நரகம். சாவணும்னு நினச்சாலும் சாவ முடியாது. நரகம், நித்திய ஆக்கினை, அப்படி போல் ஒரு ரொம்ப மோசம். அது அக்கினியும் கந்தகம் எரிகிற ஒரு கடல். என்கிட்ட கூட நிறைய பேர் கேட்டாங்க, மற்ற கல்லூரியில் படிக்கும்போது பசங்க, உங்கள் ஆண்டவர் அன்புள்ளவர் மன்னிக்கிற அப்படி இப்படின்றிய, ஏன் அப்போ நரகத்தை படைச்சார் அப்படின்னார். முட்டாள், நரகத்தை ஆண்டவர் உனக்காக படைக்கலப்பா. யாருக்காக தெரியுமா படைச்சார்? சீஷர்களுக்காக படைச்சார், அந்த தூதர்களுக்காக படைச்சார். எந்த தூதர்கள்? விழுந்து போன தூதர்களுக்காக படைத்தார். அவர்களை கடைசியில் கட்டி அவர்களை அந்த நரகத்தில் போடுவதற்காகத்தான் நரகத்தை படைத்தார் ஒழிய மக்களுக்காக படைக்கவில்லை. அந்த ரகசியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் ஒரு மாதிரி அப்படியே ஆன்னு பார்க்குறீங்க. அதுக்கு ஒரு வசனத்தை சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். 25 நினைக்கிறேன், 25ஆம் அதிகாரம், மத்தேயு 25ஆம் அதிகாரம் 41வது வசனம் வாசிங்கன்னு நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 41. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் என்று சொன்னார் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் நரகத்தை யாருக்கு படித்தார்னா, பிசாசுக்கும் அவனோடு கூட விழுந்து போன தூதர்களுக்கும் தான் நரகத்தை படைத்தார்.
நீங்கள் யாருன்னா உங்கள் நண்பர்கள் யாருன்னா கேட்டாங்கன்னா சொல்லுங்கள் இனிமேல். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. அப்போது வீணான வார்த்தைகளை பேசினால் நாம் கண்டிப்பாக நியாய தீர்ப்பிலே நாம் நிற்க வேண்டியது வரும். அல்லேலூயா. மூன்றாவது ஒன்றை நான் சொல்லி கடந்து சொல்ல விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் இதெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அபியாசப்படுத்தி பாருங்களேன், ரொம்ப சூப்பராகிடுவீங்க. ஆமென். 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். முதல் வசனத்திலிருந்து, ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ, நல்லா கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். 2வது வசனம், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கைகளை தட்டுங்களமாகலாம். அல்லேலூயா. இதை நீங்கள் தொடர்ந்து அப்படியே வாசிட்டு போனீங்கன்னா நல்லா ரொம்ப அற்புதமாக இருக்கும். எல்லா வசனத்தை வாசிடுங்க, கவனிங்க. இப்படிப்பட்டகளை செய்கிறவர்களை, 3வது வசனம், குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ, அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல். இப்போ ஏவிட்டு இருக்கு எது? தேவ தயவு. நீங்களாம் தேவ தயவு ஏவிட்டு இருக்கு. அந்த தேவ தயவுக்கு நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாய் அந்த நியாய தீர்ப்புக்கு நாம் தப்பித்து கொள்ளலாம். அப்போ என்ன செய்யணும்? மற்றவர்களை குற்றமாக தீர்க்கக்கூடாது, மற்றவர்களை குறை சொல்லக்கூடாது, மற்றவர்களை குறித்து நாம் எந்த அளவும் பேசாதபடிக்கு நாம் அமைதியாய் அப்படியே கடந்து செல்வோமானால், கவனிங்க, அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ, உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி. அப்போ நியாய தீர்ப்பு எப்படி இருக்கான்? நம்மளுடைய இருதய கடினம், நம்மளுடைய குணம், அந்த இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்து கொள்ளுகிறாயே. எப்படி இருப்பாருங்க, வார்த்தையெல்லாம் ரொம்ப அப்படி சிறுக்குது, கை வார்த்தை ரொம்ப பயங்கரமாக இருக்கு. அப்போ தேவன் லாஸ்ட் 6வது வசனம் சொல்வது, தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலன் அளிப்பான். நான் சொல்கிறேன், தாழ்மையாக சொல்லிக்கொள்ளுகிறேன், ஊழியக்காரனாய் நான் உங்கள் தகப்பனாய் சொல்லிக்கொள்கிறேன், உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட மெய்ப்பனாய் சொல்லுகிறேன், ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன் நான் சொல்லுகிறேன், நீங்கள் எந்த விதத்திலேயும் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்காதிருங்கள். நீங்கள் தீர்க்கிற அளவின்படியே அளக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அதே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பயங்கரமாக சொல்கிறார். நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல இடமில்லை. ஆகவே நாம் மற்றவர்களை எந்த விதத்திலையும் குற்றப்படுத்தி அவர்களை மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலைக்கு நேராய் தள்ளப்படுகிற ஒரு நிலைமைக்கு நேராய் நாம் நடத்தாதபடிக்கு இனிமேல் 2026ஆம் ஆண்டிலே நாம் ஜாக்கிரதையாயிருந்து தேவ வசனத்தின்படி நடந்து நம்முடைய ஆத்துமாவை நாம் காத்துக்கொள்வோம். அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவை நாம் காத்துக்கொள்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிற, ரோமர் 4:14-10 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க
நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. எவ்வளவு பெரிய வார்த்தைங்க! அல்லேலூயா! எவ்வளவு பெரிய வார்த்தை! நாம் பேசுகிற வார்த்தைகள், நாம் குற்றமாய் தீர்க்கிற வார்த்தைகள், நாம் அற்பமாய் எண்ணுகிற வார்த்தைகள், நாம் அவர்களை ஸ்தோத்திரம் அற்பமாய் எண்ணுகிறோமே. ஒருவரை நீங்கள் அற்பமாக எண்ணினாலே நியாயாசனத்திற்கு முன்பாக நாம் நிற்கணும். பேசுகிற நானும் நிற்கணும், கேட்கிற நீங்களும் நிற்கணும். அல்லேலூயா! எவ்வளவு பயங்கரமான காரியங்கள் பாருங்கள். ஏனென்றால் இது சொல்லுகிறார், இது பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு பேசி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் முதலாவது பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார், நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார், நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அவர்தான் உண்மையான தேவன். உண்மையான தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய வித்து நமக்குள்ளே இருக்கிறபடியினால இதெல்லாம் செய்ய மாட்டோம். யாரையும் குற்றப்படுத்த மாட்டோம், யாரையும் அற்பமாக எண்ண மாட்டோம், யாரையும் ஏளனமாக பேச மாட்டோம். அப்படி ஏளனமாக பேசினா, குற்றமாக தீர்த்தா நமக்குள்ளே கிறிஸ்துவனுடைய வித்து இல்லை, தேவனுடைய வித்து இல்லை. அதற்கு மாறாக பிசாசனுடைய வித்து இருக்கிறது என்று அர்த்தம். நீங்கள் வேறு யாரும் போய்ட்டு இதுக்காக நீங்கள் ஜோசியம் பார்க்கலாம் என்ற அவசியமே இல்லை. நமக்குள்ளே என்ன வித்து இருக்கிறது? கிறிஸ்துவனுடைய சுபாவம் இருக்கிறதா? செடியாகிய கிறிஸ்துவோடு கூட கொடியாகி இருக்கக்கூடிய நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோமா? நிலைத்திருக்கிறோமா? அந்த கிறிஸ்துவனுடைய சுபாவம் நமக்குள்ளே இருக்கிறதா? கொஞ்சம் கூட வெளிப்படுவதில்லை இன்றைக்கு பல பேர் இடத்துல. கிறிஸ்துவனுடைய அன்பு, கிறிஸ்துவனுடைய சுபாவம், கிறிஸ்துவனுடைய கிரியைகள், இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய குணாதிசயங்கள் ஒன்றும் இல்லை இன்றைக்கு காலகட்டத்தில். ஆகவே தான் இன்றைக்கு சபைகள் பின்மாற்றத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது. வெளி தேசத்திலே, அமெரிக்கா, எல்லா ஈஸ்டர்ன் கண்ட்ரி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சபைகள் எல்லாம் மூடப்பட்டு களியாட்டங்களாய் மாறிக்கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? இப்படிப்பட்ட கிறிஸ்துவனுடைய சுபாவம் இல்லாதபடியினாலே. ஜாக்கிரதை, அந்த அழிவுக்கு நேராக இந்த இந்திய தேசமும் வந்து கொண்டிருக்கிறது. அதிலே நாம் விழித்திருந்து நம்முடைய சபை உண்மையான சத்தியத்திற்கு நேராய் தூணும் ஆதாரமாய் இருக்கும்படி நாம் அனைவரும் ஜெபித்து ஜெபத்திலே நாம் அதை முறியடிப்போம். அநேக ஜனங்கள், அநேக விசுவாச மக்கள், அநேக வாலிபர்கள், அநேக பெரியவர்கள் யாராய் இருக்கட்டும், அநேகர் இன்றைக்கு பின்மாற்றத்துக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறோமே. காரணம் என்ன? இப்படிப்பட்ட கிரியைகளை நமக்குள்ளே இருக்கிறபடியினால நாம் கண்டிப்பாக நியாய தீர்ப்புக்கு முன்பதாகி நிற்போம். அல்லேலூயா! இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிறேன், கவனிங்க. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். இன்றைக்கி வேணும்னா உலகத்தில் வாழ்ந்து கொண்டு நீங்கள் மற்றவர்களை தீர்ப்பு செய்யலாம், செய்யுங்க. யாரும் ஒன்றும் செய்ய தடை பண்ண முடியாது. பேசலாம். ஏன் வாங்கி ஏன் இது நான் பேசுவேன், எனக்கு நேரம் இருக்குது, சொல்லலாம், பேசுங்கள். ஆனால் ஒன்றை மாத்திரம் மறந்து போகாதீர்கள், இவை எல்லாவற்றையும் நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவார். என் ஆண்டவராகிய இயேசு இது எல்லாவற்றையும் நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவார். அதுதான் இங்கே இயேசுநாதர் சொல்கிறார், நீங்கள் மற்றவர்களை தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். மனுஷனாக இருந்தாலும் கூட தப்பிச்சிடலாம், ஆனால் ஆண்டவர் அளந்தால் தப்பிக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 27, எபிரேயர் 10:27 வாசிங்க. நான் ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 27. நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பற்றிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும்.
நாம் பயத்தோடும் பக்தியோடும் நாம் இருப்போம். அல்லேலூயா. தேவனுடைய இரக்கத்தை பெற நாம் அவளோடு காத்து கொண்டிருப்போம். இப்படிப்பட்ட காரியங்கள், இந்த 3 காரியங்கள் ரொம்ப முக்கியமான காரியங்கள். இந்த 3ம் சபையில் இல்லைன்னா சபை, நான் நிச்சயமாக சொல்கிறேன், வர வருஷமே 500 பேர் மேலே வருவாங்க சபைக்கு. அல்லேலூயா. நிச்சயமாக நான் சொல்கிறேன், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கண்டிப்பாக இப்படிப்பட்ட செயல்களை நீங்கள் செய்து பாருங்கள். கண்டிப்பாக சபை வளரதா இல்லைன்னா அல்லேலூயா, அல்லேலூயா. புரிந்தவர்கள் பாக்கியான்கள், விழித்து கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். கர்த்தர் நல்லவர். நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை கண்டிப்பாக நீங்கள் செய்து உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக பேசப்பட்டு ஒரே தடையா திங்கக்கிழமை இனி பாஸ்ட் பேசுகிறேன் ஏசி நாமதான் முடியாது, முடியாதுமா, முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உடனே உள்ளே போட்டு முடியாதுல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆசை போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஏற்றி பாருங்களேன். நான் சொல்கிறேன், நம்முடைய சபை வளருவது மாத்திரமில்ல, உங்களுடைய குடும்பம் வளரும், உங்களுடைய பிள்ளைகளும் வளரும், உங்களுடைய தலைமுறையே செழித்திருக்கும். உங்கள் தலைமுறையே செழித்திருக்கும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். பிரைஸ் தி லார்ட். நாம் இதற்காக முயற்சி எடுப்போம். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. 1 இப்போ தான் சூப்பர் இல்லை? இதெல்லாம் யார் பங்குள்ளவர்? இப்போ யார் பங்கு இல்லாதவர்கள்? அதில் ஒருத்தரை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். அல்லேலூயா. இந்த நியாய தீர்ப்புக்கு நாம் தப்பித்து கொள்ள வேண்டுமானால், நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ளணும்னா ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். யாக்கோபு 2:13. ஏனென்றால், அது முன்னாடி போட்டுப்பா 12வது வசனம். 12 ஓகே. 13 ஓகே. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். கவனிங்கம்மா. அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு வசனத்தை, ரொம்ப பியூட்டிஃபுல்லான வசனம் அது. 8ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரமா 8வது வசனம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். அல்லேலூயா. அப்போது நாம் நம்மிடத்தில் அன்பு கூறுறது, உன்னிடத்தில் அன்பு கூறுறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறணும். அப்படி அன்பு கூறணுமா, அது எந்த பிரமாணமா? ராஜரீக பிரமாணம். ரொம்ப உயர்ந்த ஒரு பிரமாணம். இப்போ 13வது வசனம் வாசிக்கும்போது, ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கைகளை தட்டி இன்னும் பலமா. ஹல்லேலூயா. நாம் நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் நீங்கள் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் இருப்போமா? இரக்கமுள்ளவர்களாக இருப்போம். இருப்பேன் என்று சொல்லலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ தான் நியாய தீர்ப்பு நமக்கு இல்லை. இரக்கம் இது யாருக்குன்னா தெரிஞ்சவங்களே கிடையாது. தெரிஞ்சவங்களுக்கே இரக்கம் பாராட்டும். அது இல்லையா, நான் வச்சுக்கோ 10 ரூபா பிரதர், உங்களுக்கு 20,000 ரூபாய் கொடுக்க வச்சுக்கோ. அது இல்லை இரக்கம். வாசம் முன்னாடி வாசம் வந்து ராஜரீக பிரமாணம். பிறன் உன் சத்ரு, உன்னை சோத்திரம் துரோகம் செய்தவன், உனக்கு விரோதமாய் செயல்பட்டவன்,
உனக்கு சத்ருவாக இருந்தவன். அப்படி போயிட்டு நீ அப்படிப்பட்டவர்களை இரக்கம் செய்தீர்களேயானால் நீங்கள் தான் பாக்கியவான்கள். நீங்கள் தான் பாக்கியவான்கள். நாம் கண்டிப்பாக நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்வோம். இப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்களாக இருப்பீர்களேயானால். எனக்கு நல்லா இப்போ திடீர்னு ஞாபகம் வருது. சின்ன வயசு இவன் ஆஸ்வால் அவர் வந்து சின்ன வயசு பல்சர் வாங்கின வண்டியில் போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு முறை அரண்வாயில் தான் சென்னைக்கு போயிட்டுருக்கேன். அவங்க தாத்தா வீட்டுக்கு ராயபுரத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஏதோ யாரும் அந்த நேரத்தில் பெட்ரோல் ஆயிடுச்சு. பாவம் நைட்டு சாயங்காலம் நேரத்தில் சின்ன பசங்க அவங்களுக்கு தெரியாதவங்க சாயங்கால நேரத்தில் அதை தனியாக நான் தள்ளி பண்ண நான் நிறுத்தி கேட்டேன், என்னப்பா என்ன ஆச்சுங்க பிரதர் அப்படின்னு. இல்லை சார் பெட்ரோல் ஆச்சு. சரிவா நான் டோப் பண்ண போகிறேன் சொல்லிட்டு இவன் முன்னாடி அந்த டேங்கில் உட்கார வச்சுருக்கேன். நான் அப்படியே டோப் பண்ணி விட்டு போகிறேன். அப்போ சொல்கிறான், டேடி பரவாயில்ல டேடி, நீங்கள் நல்ல குணம் டேடி உங்களுக்கு. இப்போ சொல்லுவேன்னா சொல்ல மாட்டான்னு தெரியல. அல்லேலூயா. அவளை ஓட்டிட்டு போனேன். ஏன்னா எனக்கு பரிதாபமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப அந்த மாதிரி சூழ்நிலாம் சாப்பாடு இல்லைன்னா எனக்கு இல்லைனா கூட அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் உட்காந்து அமைதியாக உட்காந்துருப்பேன். அல்லேலூயா. இரக்கம் நியாய தீர்ப்புக்கு முன்பதாக மேன்மை பாராட்டும். இரக்கம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. அதானே சொல்லப்பட்டிருக்கிறது. 5 தப்பாக சொல்லிட்டு போகிறேன். அல்லேலூயா. மத்தேயு 5 இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அந்த இரக்கம் தான் நியாய தீர்ப்புக்கு முன்பதாக மேன்மை பாராட்டும். கையில் தட்டி ஆண்டவர் மையப்பட்டோம். இன்றையிலிருந்து 2026 இயேசுவின் நாமத்தினால ஏடபிள்யூசி சபை மக்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்கிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறேன். என் ஜனங்கள் எல்லாரும் இரக்கம் உள்ளவர்களாக இருப்பார்களாக. பாஸ்டர் சொல்லிட்டாரு, இனிமேல் வந்து எது கேட்டாலும் கிடைச்சிடும், அது மட்டும் நான் கிடைக்கணும்னு நம்பாதீங்க. ஆமென். இரக்கம் உள்ளவர்களாயிரும். இரக்கத்தின் ஐஸ்வர்யம் ஆண்டவராக இயேசு. நீங்களும் நானும் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ தான் நாம் நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்வோம். அல்லேலூயா. இன்னும் நிறையா சொல்லணும்னு ஆசை. சாப்பாடு இருக்குல்ல, அம்மா இட்லி எடுத்து வந்தீங்களா, அது வேறு எக்ஸ்ட்ரா பூரி வேறு செஞ்சுக்கிறாங்க, சப்பாத்தி வேறு செஞ்சுக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்கள் வீட்டு போய் வாசித்து பாருங்கள். மத்தேயு 25 வீட்டு போய் வாசித்து பாருங்கள். அதில் நியாய தீர்ப்பு இருக்கிறது. எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு நான் சொல்லி ஓரலாக அப்படி சொல்லி முடிச்சிடறேன். வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய ஜீவ ஆமாம் இல்லைம்மா நித்திய ராஜ்யத்துக்கு 34 வசனம். வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்வார் கூப்பிட்டு. உடனே அவங்கெல்லாம் போய்ட்டு குடுகுடுன்னு ஓடி போய் ஆண்டவர் கேட்டு, எப்போ ஆண்டவரே, நான் பசியாக இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள், தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன் அப்படின்னா ஜெயிலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டு சொல்லுவார். உடனே அவங்க சொல்கிறாங்க, அப்படியே கொடுக்குறோம், சந்தோஷமாகிடுச்சாங்க. நாங்கள் எப்பப்போ வந்தோம், ஒன்றுமே செய்யலை, வீட்டிலே பார்த்துட்டு இருந்தோம், தூங்கியிருந்தோம், எங்களை பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தை சொல்லிட்டாருன்னு சொல்லி ரொம்ப குஷாக அப்படியே குஜாலமாக ஆயிடுச்சு உங்களுக்கு. அங்கே போய் கிட்ட போய் ஆண்டு கேட்குறேன், என்ன நாங்கள் எப்போ அவங்களுக்கு கொடுத்தோம், நாங்கள் எப்போ சாப்பாடு கொடுத்தோம், எப்போ கேட்குறாங்க. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். நல்லா பலமாக கை தட்டுங்க. அல்லேலூயா. இந்த சிறியரில்
அப்படின்னா யாரு? நாம தான். இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இது நியாய தீர்ப்பு. இதுதான் உடனே சொல்றாரு ஆண்டவர், நீ போ வலது பக்கத்தில் செம்மறியாடு கூட்டமே, போ இயேசு நாமத்தினால். எங்கே போ? பிதாவினால் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த நித்திய ராஜ்யத்துக்கு நேரம் போங்க. இன்னொரு பார்ட்டியும் கூப்பிட்றாரு. எப்பவுமே ஆப்போசிட் பார்ட்டி இருக்குல்ல, அவங்களுக்கு கூப்பிட்றாரு. அதே சொல்கிறாரு ஆண்டவர். அப்போது நீங்கள் எப்போவே கேட்டீங்க அதான்பா சொல்கிறேன், அதுதான் சொல்கிறேன், இந்த சிறு நீங்கள் அதை செய்கிறோம். அப்போ அவங்க என்ன நம்ம சொல்கிறாரு? நீங்கள் நித்திய ஆக்கினைக்கு நேராய் போங்க. ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். நல்லா கவனிச்சிங்க. இனிமேல் எந்த விதத்திலேயும் மற்றவர்களுக்கு இடரலாக இருக்காதீர்கள். எந்த விதத்திலேயும் மற்றவர்களை குற்றமாய் தீர்க்காதீர்கள். எந்த விதத்திலேயும் யாரையும் எந்த விதமான முட்டாளோ வீணனோ ஒன்றுமில்லாதவனே என்று சொல்லாதீர்கள். யாரையும் அற்பமாய் எண்ணாதீர்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். இப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் பாலும் தேடும் ஓடுகிற பரம கானானை கர்த்தர் கொடுப்பார். பரலோக ராஜ்யத்தை கொடுப்பார். அங்கே துன்பம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வேதனை இல்லை. எல்லாம் அங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமான ஆடல் பாட்டு சந்தோஷம். அப்போ தான் ஆடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம், எல்லாம் பாட முடியும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலத்துக்கு நேராய் வருகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே நாம் சமர்ப்பிக்க போகிறோம். கடைசியாக நாம் சமர்ப்பித்து இந்த 31ஆம் தேதி இரவு இதே இடத்தில் நாம் வந்து நாம் 31ஆம் தேதி புதிய வருஷத்தில் ஒரே சந்தோஷம், ஒரே ஆர்ப்பாட்டம், ஒரே மகிழ்ச்சி. நீங்கள் எடுத்த இந்த 3 நாளும் எடுத்த அந்த தீர்மானத்தில் நீங்கள் உறுதியாக இருந்து இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்கிறீர்களோ, நல்லா கவனிச்சிங்க, இந்த சிறியல். அப்போது நாம் இருக்கக்கூடிய பல மக்களிடத்தில், நம்ம சபை மக்களிடத்தில் அல்லது வீடு இருக்கக்கூடிய இடத்திலோ யாராக இருக்கட்டும், நீங்கள் எதை அவங்களுக்கு செய்கிறீங்களோ அதுதான் ஆண்டவருக்கு செய்வதை போல. ஆண்டவருடைய கணக்கு அதுதான். நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு செஞ்சீங்கன்னா போதும். அதுதான் ஒரு வசனம் சொல்லுது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். எல்லாத்தையும் அவர் தனக்குன்னு ஏற்றுக்கிறார். இந்த சின்ன இந்த ஜனங்களுக்கு நீங்கள் எதை செய்கிறீங்களோ, நீ அவர்களை குற்றமாக திட்டினா அவள் தான், நீங்கள் குற்றவாளி தான். அவர்கள் நீங்கள் ஏளனமாக பேசினா கஷ்டம். அவங்கள அற்பமாக எண்ணிங்கன்னா கஷ்டம். யாரையும் அற்பமாக எண்ணாதீங்க. கனம் பண்ணுங்க. கனம் பண்ணுறதுல முந்திக்கோங்க. இவங்க நான் நிறைய பேர் நான் பார்த்து நான் வண்டியில் பண்ணலாம், அவங்க அங்கேயே பார்த்துருவாங்க. என்ன பார்த்துருவாங்க, நல்லா தெரியும். என் கண்ணு பார்க்கறது சின்னதாக, அவங்களுக்கு தெரியாத மாதிரி தெரியும். உள்ளாங்கண்ணு என்னது வேறு தெரியாது. அவர் பாஸ்ட் பார்க்கல, அப்படி பார்த்து அப்படியே உருன்னு ஓடுவாங்க. நான் கை தூக்கின்னு இருப்பேன். நம்மளுக்கே பண்ண மாட்டாங்க. எத்தனையோ முறை கை அப்படி வரும், அப்படி பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி உருன்னு போயிடுவாங்க. அப்படி இருக்காதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா, ஏன்னா ஆண்டவருடைய வசனத்துக்கு மாறாக செயல்படுறோம்ல. கனம் பண்ணுகிறதிலே முந்திக் கொள்ளுங்கள். பிரைஸ் லார்ட். பிரதர் கொடுங்க, சிஸ்டர் கொடுங்க. இனிமேல் 2026 இது ஒரு பழக்கமாக மாற்றிக்குங்க. நேராக பிரதருக்கு வந்து கொடுத்து இவங்க நேராக சிஸ்டருக்கு போய் கொடுத்து இதெல்லாம் மாற்றிக்க. இதெல்லாம் ஆகிறது கிடையாது. இது சபைக்கு ஆகாது. வெளில வேணா ஆகும். சபையில் ஒரு வித்தியாசம் இருக்கணும். சபையில் ஒரு மாற்றம் இருக்கணும். ஏன்னா இது சபை, தேவனுடைய சபை, தேவனுடைய சபை. இந்த சபையில் வந்து ஆய்ஃபைலாம் தட்டக்கூடாது. ஏன்னா இது சபை, இது பீச்சு கிடையாது. இது பீச்சு கிடையாது சகோரா, பீச்சு கிடையாது சகோரி. சபை, தேவனுடைய சபை. நீங்கள் அசட்டை பண்ணிங்கன்னா கஷ்டம். இதுதான் முற்றாடு. இந்த முற்றாடு சாட்டை வாங்கி வச்சுருக்க தொங்க விட போகிறோம். இனிமேல் ஒவ்வொரு லைட்டு பக்கத்தில் ஒவ்வொரு சாட்டை கட்டி போடுவேன். கட்டி போட்டு இங்கே வந்து அப்படியே இடிச்சுன்னு போயிடணும். அல்லேலூயா. ஜாக்கிரதை. தேவனுடைய வருகை சமீபம்.
ஆண்டவருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாகணும். அதுக்காக தான் என் ஜீவனை கொடுத்து பேசி கொண்டிருக்கிறேன். அதுக்காக தான் நான் ஜீவனை கொடுத்து பேசி கொண்டிருக்கிறேன். என் ஜீவன் இந்த 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 பலிபீடத்தில் போனாலும் பரவாயில்ல. ஆனால் என் ஜனங்கள், என் ஆத்துமாக்கள், என்னை நம்பி வந்த ஜனங்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்து உண்மையான சத்தியத்துக்குள்ளாய் கடந்து வர வேண்டும் என்ற அந்த ஆதங்கம் எனக்குள்ளே இருக்கிறது. அதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கிறேன். அதுக்காக தான் நான் ஜெபம் பண்ணிட்டுருக்கிறேன். அதுக்காக தான் நான் அவ்வளோ நேரம் வேதத்தை வாசிக்கிறேன். எதுக்காக? என் ஜனங்கள் என்னோடு கூட பரலோக ராஜ்யத்துக்கு வரும்போது ஒரு கூட்ட ஜனங்களை நான் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். எல்லாம் முழங்கால் படிடுவோமா? முழங்கால் படிடுவோமா? எல்லாம் அப்படியே நாம் சமர்ப்பிப்போம். கடைசியாக நாம் சமர்ப்பிப்போம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்தீர்களோ, முடிவாக தான் நான் சொல்லுகிறேன், இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். யாரிடத்திலும் பேசாமல் கசப்பு, விருப்பு, வெறுப்பு எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் ஒப்புரவாகுங்கள். உன் சகோதரனோடு கூட உனக்கு வழக்கு இருக்குமானால் இன்றைக்கே நீங்கள் ஒப்புரவாகுங்கள். நீங்கள் காணிக்கை செலுத்த வரும்போது பலிபீடத்தில் உங்கள் காணிக்கை அப்படியே வச்சிடுங்க, செலுத்தாதீங்க. முன்பு உன் சகோதரனோடு கூட நீங்கள் ஒப்புரவாகுங்கள். ஒப்புரவாகாமல் செலுத்தப்படுகிற காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். எல்லாம் மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். என் அன்பு தேவ ஜனமே, பிரியமான தேவனுடைய சபையே, தேவனுடைய பிள்ளைகளே, இது கடைசி நாள், சுத்திகரிப்பு நாள். கடைசியாக நீங்கள் ஒப்புடுங்க, அர்ப்பணிங்க, ஒப்புரவாகுங்க. என் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். தேவ ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் தேற்றுகிற ஆண்டவர், தேற்றுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தேற்றரவாளனே, என்னை தேடி வந்தீரே. தேற்றரவாளனே, என்னை தேடி வந்தீரே. நீ நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். காற்றாய் வந்தீரே, செங்கடல் பிளந்தீரே. காற்றாய் வந்தீரே, செங்கடல் பிளந்தீரே. நீ நெருப்பாய் வருவீர், நீ காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். ஆமென். எல்லாருமாய் சேர்ந்து சொல்லுவோம். தேற்றரவாளன், அன்பாய் வருவீர். நீ தேற்றரவாளனே, தேற்றரவாளனே, என்னை தேடி வந்தீரே. தேற்றுகிற ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றிக் கொண்டிருக்கிறார். என் ஆண்டவர் இந்த 3 நாட்களும் உங்களோடு பேசி இருக்கிறாரே, உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருந்தாரே, நம்மோடு பேசி இன்றைக்கு நம்மை நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான காரியத்தை கர்த்தர் பேசி இருக்கிறாரே. அந்த தேற்றும் தெய்வத்தை அக்கினியாய் வருவீ, அன்பாய் வருவீ. நன்றி இயேசுவே, நீர் அன்பாக வருவீ. எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை பலமாய் ஆர்ப்பரிப்போம். நல்ல தகப்பனே, இந்த ராத்திரி வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
இந்த 3 நாட்கள் விசுவாச மக்கள் உபவாசம் இருந்து உம்முடைய பாதத்தண்டையில் அமர்ந்து இத்தனை நாட்கள் நேரத்தை செலவு செய்திருக்கிறார்கள். வாலிப பிள்ளைகள் அதிகமாய் நேரத்தை செலவு செய்திருக்கிறார்கள். என் தெய்வம் இன்றைக்கே மனமிறங்கி எங்களை நீர் சுத்திகரித்திருக்கிறீர். அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் திராட்சை செடியாய் இருக்கிறீர், நாங்கள் கொடிகளாய் இருக்கிறோம். திராட்சை செடியாய் இருக்கக்கூடிய செடியோடு கூட கொடி ஒட்டிருக்கும் பொழுது, இணைந்திருக்கும் பொழுது, நிலைத்திருக்கும் பொழுது மட்டும்தான் அது அதிக கனிகளை, மிகுந்த கனிகளை கொடுக்கும் என்று நாங்கள் வேதத்திலே வாசித்தோம். அதே போல நாங்கள் ஆண்டவரே இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தில் வந்ததனுடைய பிரதிபலன், வந்ததனுடைய விளைவு, நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் மாறி இருக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 3 நாட்கள் பேசின வார்த்தைகள் வீணாய் போகாதபடிக்கு, நீர் பேசின வார்த்தைகள் அப்படியே தரையிலே விழாதபடிக்கு என் ஜனங்கள் இருதயத்திலே அப்படியே ஏற்றுக்கொண்டு, இருதயத்திலே அப்படியே சுவாசித்து, அப்படியே புசித்து, அந்த வார்த்தையை புசிப்பார்களாக. அந்த வார்த்தையை ஆண்டவர் நீர் பேசின அந்த 3 நாட்கள் பேசின அந்த வார்த்தையை அப்படியே சுவைத்து ருசி பார்ப்பார்களாக. ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற்றினதற்காக நான் நன்றி சொல்லுவேன். ஒருவேளை இந்த வார்த்தைகளை அசட்டை பண்ணி, இருமாப்படைந்து, ஏளனம் பண்ணி, கிண்டல் பண்ணி, இன்றைக்கு சோத்திரம் நிர்விசாரமாய் இருக்கிற ஜனங்களையும் இந்த கடைசி நேரத்தில் என் ஆண்டவர் இப்போதே நீர் சந்திக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் இருதயத்துக்குள்ளே போகாதபடிக்கு தடை செய்து கொண்டிருக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட மந்த புத்தியை கொடுக்கிற, மந்த ஆவியை உடையவர்களாய் மாற்றுகிற சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படட்டும், நிர்மூலமாக்கப்படட்டும். ஆண்டவரே, பேதுரு எழுந்து பேசும் பொழுது அவர்கள் கேட்ட உடனே அவர்கள் இருதயம் குத்தப்பட்டவர்களாகி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்களே, அதே போல கேட்கிற ஒரு ஆண்டவரே பிள்ளைகளாய், மனிதர்களாய் என் ஜனங்களை மாற்றுங்க. உம்மிடத்தில் வந்திருக்கிறோம். இந்த 3 நாட்கள் சுத்திகரிப்பு ஆண்டவர் சுத்திகரித்து எங்களை கழுவி இருக்கிறீர். ஆகவே இனிமேல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உம்முடைய ஊழியத்திற்காக, உமக்காக, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்காக, ஜீவ வழியை அடைவதற்காக ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கக்கூடிய ஒரு மக்களாய் என் ஜனங்களை உருவாக்குவீராக, உருவாக்குவீராக. ஆண்டவரே, யாரையும் குற்றமாய் தீர்க்க கூடாது ஆண்டவரே. நாங்கள் இந்த 2026 ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். யாரையும், எவரையும், சின்னவர்களோ பெரியவர்களோ, யாரையும், எந்த குடும்பத்தையோ, யாரையும் சார்ந்தவர்களோ, யாரையும் நாங்கள் குற்றமாய், அவமாய், அற்பமாய் எண்ணாதபடிக்கு, பேசாதபடிக்கு எங்கள் நாவை கட்டுவீராக, எங்களை ஊமையாக்குவீராக. இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசாதபடிக்கு எங்களுடைய நாவுகள் கட்டப்படட்டும், கட்டப்படட்டும். காரணமே இல்லாமல் கோபித்துக் கொள்கிற அந்த அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஜனங்களை என் ஆண்டவர் சந்திப்பீராக. வீணான வார்த்தைகளை பேசி நேரத்தையும் காலத்தையும் கடித்து கொண்டு தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற ஜனங்களை என் ஆண்டவர் இன்றைக்கே விடுவித்து ரட்சிப்பீராக. அப்பா, நாங்கள் இரக்கமுள்ளவர்களாக இருக்கிற ஆண்டவரே. ஏனென்றால் நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய வித்து எங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆகவே நாங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் மாறணும் ஆண்டவரே. என் தேவன் அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி. இன்றைக்கு புதிதாய் வந்திருக்கிற அருமையான சகோதரன் கண்ணன் அவர்களுக்காய், அருமையான சகோதரன் கார்த்திக் அவர்களுக்காய், மகன் கார்த்திக்காய், சந்தோஷ் சகோதரன் சந்தோஷ் அவர்களுக்காய், அவருடைய குடும்பங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும் பெரிய காரியங்கள் செய்யும்.
இந்த இன்றைக்கு ஆகாரத்தை செய்து கொண்டு வந்த அருமையான ஸ்தோத்திரம் சகோதரர் மகி சுமித்ரா அவர்களுடைய குடும்பம், சகோதரர் சகோதரி ஜெயந்தி செல்வம் அவர்களுடைய குடும்பம், சகோதரி சாந்தசேகரன் செல்வமேரி அவர்களுடைய குடும்பம், சகோதரர் பீட்டர் வனிதா அவர்களுடைய குடும்பம், அதே போல் சகோதரி அம்மு அவர்களுடைய குடும்பம், அது மாத்திரமல்ல சகோதரி போனா வெள்ளதுரை அவர்களுடைய குடும்பம், ஆகவே ஸ்தோத்திரம் என்னுடைய குடும்பம், ஆகவே ஸ்தோத்திரம் ஸ்வீட்டி பிராங்க்லின் அவர்களுடைய குடும்பம், எல்லாரும் இந்த ஊழியத்திற்காக செலவு செய்தவர்கள், உடைத்தவர்கள், பாடுபட்டவர்கள் அத்தனை குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்புடுகிறோம். இந்த 31ஆம் தேதி ஆராதனை எங்களுக்கு மனமகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் மனதில் ஒரு விதமான ஒரு ஸ்தோத்திரம் ஆனந்தமாய் சந்தோஷமாய் களி கூர்ந்து இந்த ஆராதனையை ஆராதிக்க தேவன் கிருபை தருவீராக. உங்களுடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். வந்த அத்தனை விசுவாச மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பாஸ்டர் ஜோஷுவா அவர்களுக்காக, பாஸ்டர் இம்மானுவேல் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். என் அன்பு தேவன் கர்த்தர் அப்படியே செய்து நடத்துவீராக. திருக்கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைய மற்றும் சதா காலங்களிலும் இந்த 3 நாட்களும் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உபவாசம் இருந்த ஆண்டவருடைய மக்களோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென்.